to Tamil Gospel Tabernacle channel. நாம் விக்கிரக ஆராதனையை விட்டவர்கள். விக்கிரக ஆராதனை வேண்டான்னு சொல்லி நம்ம விட்டுட்டு கர்த்தரே தெய்வம் என்கிற தன்மைக்குள்ளே வந்தவர்கள். ஆனால் நம்மில் அநேகர் மறுபடியும் அந்த விக்கிரக ஆராதனைக்கு போனதாக வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் மறுபடியும் இந்து கோயிலுக்கு போயிட்டீங்களா, இல்லை நீங்கள் மறுபடியும் ஆர்சிக்குள்ளே போயிட்டீங்களா, இல்லை மறுபடியும் உங்கள் வீடுகளில் ஃபோட்டோக்களை வச்சு ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்படி அல்ல. ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனைக்காரர். விக்கிரக ஆராதனை என்பது எபேசியர் 5:5 பார்க்கும்போது, விபசாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். பொருளாசை விக்கிரகத்தை காண்பிக்கிறார். நம்முடைய பிரசங்கிகள் எல்லாம் பேசுவாங்க, நீ எதை அதிகமாக நேசிக்கிறாயோ அதுதான் என்னது? அது என்னது? விக்கிரகம். உங்கள் அம்மாவை, இல்லை மனைவியை, இல்லை புருஷனை, இல்லை உன் பிள்ளைய, இல்லை ஒரு காரை, இல்லை 2 வீலரை, இல்லை நிலத்தை, இல்லை வீடை, இல்லை ஏதோ ஒரு பொருளை கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாய் நீ நேசித்தால் அது என்னது? அதுக்கு பேர் என்னது? விக்கிரகம். இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் விக்கிரக ஆராதனைக்காரராகிய பொருளாசைக்காரர். பொருள் மேலே ஒரு ஆசை. பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பாடுவார், பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா அபிஷேகம் போய் கதை முடிஞ்சு போன கேஸ். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பொருள் ஆசை, அந்த பைபிள் சொல்லுகிறது விக்கிரக ஆராதனை. நீ எந்த இந்து கோயிலுக்கும் போக வேண்டாம், அரிசி கோயிலுக்கும் போக வேண்டாம். நீ உன் வீட்டில் உன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் பொருளாசைக்காரனாக மாறிட்டேன்னு சொன்னால் உன்னுடைய ஜீவியம் எங்கே போயிடுச்சுன்னு அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிட்டு? விக்கிரக ஆராதனையில் போய்விட்டது என்று அர்த்தம். நீதிமொழிகள் 15:27. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். தான் லைஃபை குலைச்சிடும். நம்முடைய ஜீவியத்தில் பொருளாசை வந்துருச்சுன்னு சொன்னால் நம்முடைய வீடு கலைக்கப்படுது. ஆவிக்குரிய வீடு, உன்னுடைய நம்பிக்கை போயிடும். எபிரேயர் 3:6 படி, ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரிந்தும் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடு. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பறிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நாம் தான் அவருடைய வீடு. பொருளாசை வரும் பொழுது இந்த வீடு என்ன செஞ்சிடும்? கலைக்கப்பட்டது. இப்போ கூட பாருங்கள், பொருளாசையில் தாங்க அநேக குடும்பங்கள் அடிபடுது. நான் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு மேரேஜ் விஷயமா 2 குடும்பம் பேசிக்கிட்டாங்க. அப்போ பையன் வீட்டிலேருந்து பையன் வீடு என் சைடு சென்னையில் போய் பொண்ணெல்லாம் பார்த்துட்டாங்க. அப்போ பார்த்த உடனே அவங்க கேட்டாங்க, என்ன வேணும்னு சொல்லு, என்ன வேணும்னு சொல்லுங்க. இவங்க சொன்னாங்க, நீங்கள் போடுறத போடுங்க, நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, நீங்கள் செய்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் பொண்ணோட சித்தப்பா இந்த பையனை தனியாக கூப்பிட்டு போய் செய்கிறத செய்யுங்கன்னு சொன்னால் என்னத்தையும் செஞ்சு விட்டுருவான் எங்கள் அண்ணன். நீ கொஞ்சம் சொல்லு, என்ன செய்யணும்னு சொல்லு, நான் நின்று உனக்கு நல்லா செஞ்சிடுறேன் அப்படின்னு கிளப்பி விட்டான் இவனை. இவன் வீட்டுக்கு வந்துட்டான். வந்துட்ட பிறகு திருப்பியும் இல்லை ஒன்றுமே வேண்டாம், செய்கிறது செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. அது ஒரு டெக்னிக்கல் வேர்டு. எது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிற ஒரு டெக்னிக்கலான வேர்டு என்னது? செய்கிறதை செய்யுங்கன்னு. செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், எவ்வளோ செஞ்சாலும் திருப்தி வராதுல்ல. அதனால இவங்க திருப்பி அந்த பொண்ணோட அப்பா, ஏப்பா சொல்லுப்பா, உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லுப்பா, அதையாவது நான் வாங்கி தந்துடுறப்பா அப்படின்றார். இந்த கும்பிட்ட பையன் என்ன பண்ணிவிட்டான், ஒரு லிஸ்ட்டு எடுத்து எழுதிவிட்டான். சர்ன்னு உனக்கு அது வேணுமா, இது வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு இந்த ஆளு நோண்டிக்கிட்டே இருந்தான் பாருங்க. இவன் ஒரு A4 பேப்பர்லேயே மொத்தமாக எழுதிவிட்டாங்க.
எனக்கு இது 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 இதுன்னு சும்மா கம்பெனி பேரோட பிராண்டோட போட்டு அடித்து கையில் கொடுத்தான், அனுப்பிட்டான். இவன் போஸ்ட் அனுப்புனா பாருங்க, பொண்ணோட அப்பா பிடிச்சிட்டான், அந்த இதை டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டான், வாங்கி படித்தான். காப்பி டு சீஃப், காப்பி டு எனக்கு அடிச்சு விட்டான். அவன் மனு அடிக்கிற மாதிரி எது அடிச்சு விட்டான். காப்பி டு சீஃப் பாஸ்டர், காப்பி டு டெப்டி சீஃப் பாஸ்டர், காப்பி டு துரை, வரிசையாக வருதுங்க. கீழே ஒரு வார்த்தை, நீ என் பெண்ணோடு வாழப் போகிறாயா, இந்த பொருளோடு வாழப் போகிறாயா? அடிச்சான், ஒரு கொஸ்டின் போட்டு அடிச்சு விட்டான். நீ இந்த பொருளோடு வாழப் போகிறாயா, என்னுடைய பெண்ணோடு வாழப் போகிறாயா? எனக்கு அது பிறகுதான் தெரியும். இவனை கூப்பிட்டேன், என்னன்னு கேட்டேன். நான் சொன்னேன், உனக்கு அறிவு இருக்கா? படித்த பையன், பெரிய கம்பெனியில் நீ ஆஃபீஸரு, இப்படி எழுதி விட்டேன். அந்த ஆள் என்னை பிடிச்சி இந்த உயிரை எடுத்துட்டானே, அதனால தானே நான் செஞ்சு விட்டேன். நான் இந்த இப்போ காப்பி டு சீஃப் வரைக்கும் போயிடுச்சு கதை. உன் கதை இப்போ சீப் ஆயிடும், ஒரு வகை மதிக்க மாட்டான். திரும்ப இவங்க விலைக்கு சொல்லி, அவங்க அப்பாவுக்கு சொல்லி, உன் தம்பி தான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி விஷயத்தை சொல்லி கிளியர் பண்ணி, திருப்பி கல்யாணம் நடந்து பிள்ளை பிறந்து இப்போ அவனும் சேர்த்து விட்டான், அவன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. விட்டுருங்க கதையை. பொருளாசை நமக்கு யாருக்காவது அப்படி இருக்கா? பொருளாசை ஒரு விக்கிரகம். நீ எதை அதிகமாக நேசிக்கிறியோ அதுதான் உனக்கு விக்கிரகம். புருஷனை கூட நேசிக்க கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் பைபிள் சொல்லுகிறது புருஷனை நேசிக்கிறது ஒரு சாபம். அப்படியா? அப்போ புருஷனை நேசிக்க கூட துரத்தி விட்டுருணுமா? அப்படி இல்லை. எதையுமே இயேசுவை காட்டிலும் உன்னை தூக்கி வச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? விக்கிரகம். அப்படித்தானே? இன்னைக்கு ஏங்கன்னு பின்னாலே புருஷன் பின்னாலே சுற்றுவாங்க. எங்கே இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எங்கே இருக்கீங்க? வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 2 நிமிஷத்தில் அடுத்து எங்கே இருக்கீங்க கேட்டால் அன்பு தொல்லை. ஒரு விசுவாசி என் கூட கூப்பிட்டு வந்தேன் காரில் ஓட்டு. எனக்கு ஒரு அவசரமாக வரணும்னு சொல்லி காரில் வாப்பான்னு சொல்லி கார் ஓட்டி வந்தான். அவன் என் கூட காரில் வர்றதுக்குள்ளே இவன் 7 ட்ரிப் ஃபோன் பண்ணிட்டான். நான் சொன்னேன், ஃபோனை கூடியா, நான் சொல்கிறேன் அவளுக்கு என் கூட தான் இருக்கேன்னு சொல்கிறேன். யார் எப்படி? வாசி, ஆதியாகமத்தில் வாசிங்க. உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். இது ஆசீர்வாதம் அல்ல, சாபம். புருஷனுக்கு தெய்வம் கொடுத்த சாபத்தை பாரு. மனைவிக்கு ஆதியாகமம் 3:16. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். இது சாபத்தின் வார்த்தை. வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். உன் ஆசை யாரை பற்றி இருக்கும்? புருஷனை பற்றி இருக்கும். இது ஆசீர்வாதம் கிடையாது. இது என்னது? சாபம். நல்ல சத்தியத்தெல்லாம் புரிஞ்சுக்கங்க. எதை அதிகமாக நேசிக்கிறியோ ஏசு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். செகண்ட் தான் யாரு? மற்றதெல்லாம் செகண்ட் ஆப்ஷன் தான். நேசிக்க சிறந்தவர் யார் தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒருவன் அழியாத அன்பு கூறணும். சாதாரண அன்பு இல்லை. எப்படிப்பட்ட அன்பு? அழியாத அன்பு கூறுகிறவர்களுக்கு கிருபை உண்டாகும். வாசி. எபேசியர் 6:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. அழியாத அன்பு. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பு கூறாமல் போனால் அவன் யாரு? சபிக்கப்பட்டவன். வாழ்க்கையே போயிடுங்க. வாசி. 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். மார்க் 7:22 பார்க்கும்போது, களவுகளும் பொருளாசைகளும் இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு காரியத்துல தான் ஒண்ணு என்னது? பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும். பொருளாசை இருதயத்திலிருந்து புறப்பட்டு ஒரு மனுஷனை என்ன செய்கிறது? தீட்டுப்படுத்துகிறது. 1 சாமுவேல் 8:3 படி சாமுவேலுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? நீங்க காலையில எல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, நேற்று இன்னைக்கு எல்லாம். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி. பொருளாசைக்கு சாய்ந்தார்கள். யாருடைய பிள்ளைங்க? சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியுடைய பிள்ளை எப்படி இருக்காங்க? பொருளாசையில் சாய்ந்து போனார்கள். அப்போ பொருளாசை நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய விழுகை. கலாத்தியர் 5:20 படி பொருளாசை என்பது மாம்சத்தின் கிரியை. கலாத்தியர் 5:20.
விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள். பொருளாசை இல்லையா? இல்லையா? மாம்சத்தின் கிரியை விக்கிரகாராதனை. விக்கிரகாராதனை வந்து மாம்சத்தினுடைய கிரியை. இரண்டாவது விக்கிரகாராதனைங்கிறது ஒன்று பொருளாசை. ஆவிக்குரிய ஜீவித்தில் விக்கிரகாராதனைங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு பொருளாசை. ரெண்டாவது விக்கிரகாராதனைங்கிறது மாம்சத்தின் கிரியை. கலாத்தியர் 5:20 படி விக்கிரகாராதனை என்பது விக்கிரகாராதனை என்பது என்னது? மாம்சத்தின் கிரியை. மாம்சத்தில் தான் அது போராடும். மூன்றாவது 1 சாமுவேல் 15:23. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. முரட்டாட்டம் பயங்கர முரட்டாட்டம் பண்ணுவாங்க. ரவுடித்தனம் பண்றது, பிடிவாதம் பண்றது, அட்டமெண்ட், முரட்டாட்டம், ரிபலன், பயங்கரமான டீம்லாம் இருக்குங்க. பார்த்தா இந்த பூனையும் பான் குளிக்குமாங்கிற மாதிரி தான் இருக்கும். சூழ்நிலை மாறினா தான் தெரியும். இவங்கெல்லாம் முரட்டாட்டம் பிடிச்சவங்க. முரட்டாட்டம் ஒரு சிலருடைய குணமே முரட்டாட்டம் தான். 1 பேதுரு 2:18. வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். முரட்டு குணம் ஒரு சிலருக்கு குணமே இப்படி தான் இருக்கும், முரட்டு குணம். எசேக்கியேல் 2:4. எசேக்கியேல் 2:4. அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர். இருதயமே முரட்டாட்டம். அவர்கள் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்கள். நியாயாதிபதிகள் 2:19. அவருடைய வழிகள் முரட்டாட்டம். நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிர்த்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள். வழிகள் முரட்டாட்டம், இருதயம் முரட்டாட்டம், குணம் முரட்டாட்டம். இதெல்லாமே அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரி. உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க? அன்பா, சாந்தமா, சமாதானமா வளர்க்குறீங்களா? முரட்டு குணம் உள்ளவங்களா வளர்க்குறீங்களா? நீங்க எப்படி வளர்றீங்க? உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கு? முரட்டாட்டம் என்பது என்னன்னா, அந்த விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனையுடைய ஒரு பகுதி தான் முரட்டாட்டம். இந்த முரட்டாட்டம் பார்த்துருக்கீங்களா? முரட்டாட்டத்தினுடைய இன்னொரு பகுதி என்னன்னா, ஏசாயா 30:2. ஏசாயா 30:2. என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பெலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கானானுக்கு போகணும், நீ எங்க போக கூடாது. முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ள ஜனங்கள் எங்க போவாங்க? எகிப்து. பின்மாற்றம், உலகம், மாமிசம், விக்கிரகாராதனை. விக்கிரகாராதனைக்காரராகிய அந்த மனுஷர்கள் யாவரும் புறம்பே இருப்பார்கள். மாம்சத்தின் கிரியை, முரட்டாட்டம், விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசை. 1 பேதுரு 4:3 படி, 1 பேதுரு 4:3. சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதியுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனையை செய்து வந்தோம். விக்கிரகாராதனை எப்படிப்பட்டது? அருவருப்பான விக்கிரக ஆராதனை. 6 காரியங்களை தேவன் வெறுக்கிறார், 7 அவருடைய பார்வைக்கு அருவருப்பானவைகள். ஆர்சி பைபிளில் இருக்க அழகாக சொல்லியிருக்கு. விக்கிரக ஆராதனையின் துவக்கமே விபச்சாரத்தின் துவக்கமாயிற்று. படிச்சு பாருங்க போய் ஆர்சி பைபிள். விக்கிரக ஆராதனையுடைய துவக்கம் தான் இது, விபச்சாரத்தின் துவக்கம். ஆனால் அவங்க அதை விட மாட்டேங்கிறாங்க, ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 10:7 படி பார்க்கும் பொழுது, அவர்களில் வாசி, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். போதுமா?
புசிக்கிறது, குடிக்கிறது, விளையாடுறது, இதெல்லாம் விக்கிரகாரனுடைய ஒரு அடையாளத்தை, அவனுடைய பிரதிபலிப்புகள். அவங்க புசிச்சு குடிச்சு கடைசியில் கண்ணுக்குட்டியை போட்டு முன்னால் நிப்பாட்டி ஒரே குதின்னு குதிச்சு கடைசியில் எல்லாம் செத்தான் போனான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துட்ட பிறகு நாம் இந்த மாலை வேளையில் எப்படி இருக்கிறோம்? நீங்கள் எங்கேயும் எந்த கோயிலுக்கு நீங்கள் போக மாட்டீங்க, எந்த அந்நிய தெய்வத்தையும் நீங்கள் கையெடுக்க மாட்டீங்க. என்ன இல்லாமல் வேறு தேவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம். அதெல்லாம் நம்ம போகவே மாட்டோம், எந்த பக்கமும் நம்ம போகிறதில்ல. கரெக்ட். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ ஒரு விக்கிரகாரனைக்காரன். அதனுடைய முதல் அடையாளம் பொருளாசை, அதனுடைய ரெண்டாவது அடையாளம் மாம்சத்தின் கிரியை, மூணாவது அடையாளம் முரட்டாட்டம், நாலாவது அடையாளம் அருவருப்பு, ஐந்தாவது புசித்து குடித்து விளையாடுறது, ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறது. இதுதான் விக்கிரகத்தினுடைய பிரதிபலிப்புகள். விக்கிரகத்தை நீங்கள் வைக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் விக்கிரகத்துக்கு நீ எப்போ இடம் கொடுக்குறியோ அப்போ யுத்தம் வாசல் படியில் வந்து நிற்கும். புரியுதா? நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள், அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. யுத்தம் எங்க வரும்? நூதன தேவர்கள் விக்கிரகங்களை நீ தெரிஞ்சு கொண்டீன்னா பிரச்சனை எங்க வந்து நிற்கும்? பிரச்சனை எங்க வந்து நிற்கும்? வாசல்ல வந்து நிற்கும், கதவை தட்டிட்டு இருக்கும். நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள், யுத்தம் அவர்கள் வாசல் வரை வந்தது. இன்னைக்கு நாம் இந்த விக்கிரகத்தெல்லாம் எரிக்கணும். அபிஷேகத்தில் அதெல்லாம் என்ன செய்யணும்? சத்துருவோடு தாவீதுக்கு ஒரு யுத்தம் நடந்தது, பயங்கரமான யுத்தம். ரெண்டு முட்டிடுச்சு. முட்டி மோதின உடனே சத்துரு ஓடிட்டான். ஓடும்போது எதை விட்டுட்டு போயிட்டான் சொல்லுங்க? விக்கிரகத்தை விட்டுட்டு ஓடிட்டான். தாவீது அவ்வளத்தையும் சுட்டு எரித்தான். 2 சாமுவேல் 5:2 இருக்கா இல்லையா? தப்பா சொல்லிட்டேனா? ஏதாவது மாற்றி சொல்லியிருப்பேன். 2 சாமுவேல் 5:22 21. அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள், அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். எப்படி? யுத்தம் முடிஞ்சிருச்சு, பிசாசு ஓடிட்டான். ஓடும்போது எதை விட்டுட்டு போயிட்டான்? விக்கிரகத்தை போட்டு ஓடிட்டான். அப்பொழுது அங்கே பெலிஸ்தர்கள் தங்கள் விக்கிரகங்களை விட்டு விட்டு ஓடினார்கள், அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் என்ன செய்தார்கள்? சுட்டெரித்தார்கள். இன்னைக்கு நீ உனக்குள்ள இருக்கிற முரட்டாட்டம், பொருளாசை, மாம்சத்தின் கிரியை, அருவருப்பு, உட்கார்ந்து விளையாடுற தன்மைகள், இது எல்லாத்தையும் நீ இன்னைக்கு சுட்டரிக்கணும். பிசாசு ரொம்ப தந்திரமாக போராடுறான். உனக்குள்ள இருக்கிற இந்த சுபாவங்களை நீங்கள் அழிச்சாதான் நமக்கு ஜெயம். கடைசியாக பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்கள். பொய் ஒரு சிலருக்கு கைவந்த கலை. எப்படி? பொய் என்னது? ஒரு சிலருக்கு கைவந்த கலை. ஐயோ, பயங்கரமாக பொய் சொல்லுவாங்க. அவன் பொய் சொன்னான்னா நம்புற மாதிரியே இருக்கும். அதுக்கு உலகத்தில் சொல்லுவான், பொய் சொன்னாலும் எப்படி சொல்லணும் சொல்லுங்க? பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்து சொல்லுடாமா, கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி சொல்லுமா. நம்மளும் பயங்கரமாக பொய் சொல்கிறான். நம்ம விசுவாசிகளை மாதிரி பொய் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. இப்போ நான் பார்த்துட்டு வந்தேம்மா, ஒரு சிலர்லாம் பயங்கரமாக பொய் சொல்கிறாங்க. அது உண்மையோ பொய்யா எனக்கு தெரியாது. ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்டவுடனே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். என் வீட்டுக்கு இயேசு வந்தார், என்னோடு கூட உட்காந்து இட்லி சாப்பிட்டார். கேட்டிருக்கீங்களா? இந்த ஆளை? ஒரு ஃபேமஸ் ஊழியக்காரங்க. என் வீட்டுக்கு வந்தார், காஃபி குடித்தார், அப்படி இட்லி எடுத்து அப்படி பிட்டு சாப்பிட்டு கொண்டே இருந்தார்னு. அதுக்கு மீம்ஸுக்கு பக்கத்தில் போடுறான், டுபாக்கு ஒரு பொய் பேசுகிறான் பாடுறா, ஏசு இட்லி சாப்பிட்டாருங்கிறான், ஏன்டா இப்படிலாம் பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிறான். அப்படியே கேட்குறான் ஊழியக்காரனை. அவனும் ஊழியக்காரன்னு சொல்லி தலையிறான். அதாவது அப்படின்னு நம்புற மாதிரி ஜனங்களை கழுத்து இருக்கிற மாதிரி பொய் சொல்றது. பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் வெளியே இருப்பார். அப்போஸ்தலர் நடபடிகளில் அனனியா ஒரு பொய் சொன்னான்.
தன் சொத்தை விற்றுட்டாங்க. ஓகே, அது விற்கிறதுக்கு முன்னால் அவன்கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கு பேர் அழகாக சொல்கிறான், விற்கிறதுக்கு முன்பாகவும் அது உன்னுடையது, விற்ற பிறகு அது யார் கையில் தான் இருக்குது? உன் கையில் தான் இருக்குது. நீ ஏன் போய் சொல்லணும்? உண்மையை பேசு. அப்போஸ்தலர் 5:3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பொய் சொல்லும் பொழுது நீ யார்கிட்ட பொய் சொல்ற? புருஷன்ட்ட பொய் சொல்லல, மனுஷன்ட்ட பொய் சொல்லல. யார்கிட்ட பொய் சொல்ற? பரிசுத்த ஆவியினிடத்தில் நீ பொய் சொல்லுகிறாய். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் பொய் சொல்லும் போது சாத்தான் உன் இருதயத்தை என்ன செஞ்சிடறான்? ஃபில் பண்ணிடுறான். இதான் நடக்கிற சம்பவம். பொய் எப்பெல்லாம் நம்ம பேசுறோம், நீயோ நானோ பொய் எப்போ பேசுகிறோமோ பொய் நம்முடைய இருதயத்தை யார் நிரப்பிட்டான்னு அர்த்தம்? சாத்தான் நிரப்பிட்டான். ரெண்டாவது, நீ எப்போ பொய் சொல்றியோ அது மனுஷனிடத்தில் அல்ல. யார்கிட்ட பொய் சொல்ற? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லுகிறாய். பொய்யை பற்றி பைபிளில் கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கு. பொய் ஒரு ஈவில் ஸ்பிரிட், ஒரு பொல்லாத ஆவி. 1 ராஜாக்கள் 22:22. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. நான் அவர்களுடைய தீர்க்கதரிசிய வாயில என்ன ஆவியா இருப்பேன்? பொய்யின் ஆவி. பொய் ஒரு ஸ்பிரிட், பொல்லாத ஆவி. அது உள்ள வரும்பொழுதுதான் நீ அழகா பொய் சொல்லுவ. பேதுருவிட்ட கேட்கிற, நீயும் அந்த கலிலேயனோடு நீ இருந்தா என்று ஒரு பெண் கேட்கிறா. உடனே வேணும் சொன்னான், நானா அவன் யாருன்னே தெரியாது, நீ போய் என்னையே போய் அவன் கூட இருந்தேன்னு சொல்லிவிட்ட அப்படின்ட்டான். பட்டால்னு அடிச்சிட்டாங்க. எப்படி இருக்கும்? 3 வருஷமா சுத்திக்கிட்டு, உம்மை விட்டு எங்கே போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே சொன்னது யாரு? காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன் சொன்னது யாரு? எல்லாம் சொல்லிட்டு இப்போ ஒரே அடியில் அடிச்சிட்டான். ஸ்ரீயே, அந்த மனுஷனை நான் அறியேன். ஏசு அப்படியே திரும்பி பார்த்தார். அந்த டைலாக் முடியும் போது யார் டர்ன் பண்றா? 2 ட்ரிப்பு ஏற்கனவே மறுதளிச்சிட்டான். இப்போ இந்த வார்த்தை சொன்னா பாருங்க, சபிச்சு சத்தியம் பண்ணி அவனை நான் அறியேன் அப்படின்னா. அப்படியே ஏசு பார்த்தார். வாசிங்க அந்த வசனம். எனக்கு அதுதான் ரொம்ப டச்சிங்கானது. எந்த தவறு நம்ம செய்யும் போது யார் ஒருத்தர் பார்க்கிறாரு. வாசி. லூக்கா 22:60. அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன், மனுஷனே, நீ என்னவோ புதுசா ஒன்று சொல்ற, எனக்கு நான் அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். யாரு நோக்கி பார்க்கிறா? அப்படி இவன் ஃபைனல் ரவுண்ட் அடிச்சு முடிச்ச உடனே, ஸ்திரீயே, வாசிங்க, அந்த மனுஷனை பார்த்து என்ன சொல்றான்? நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் என்ன சொல்லிட்டான்? அதுக்கு முன்னால வாசி. ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். சாதிக்கிறாங்க, பிடிக்க மாட்டாங்க, விட மாட்டேங்கிறான். இவன் என்ன சொல்றான்? இவன் அதை விட பயங்கரமான கல்வெளிமாங்க. இவன் பயங்கர சாதிப்பு. அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். எனக்கு தெரியவே தெரியாது, இப்படி ஒரு கதையே தெரியாதுன்ட்டான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அவ்வளவுதாங்க, பார்த்த உடனே செத்துட்டான். அடுத்து, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். 3 ட்ரிப் மறுதளிச்சாச்சு. மறுதளிச்ச அடுத்த செகண்ட் யாரு பார்த்துட்டா? அந்த மனுஷனே எனக்கு தெரியாதுங்க. யாரு அந்த ஆள்? யாரு அந்த ஆளுக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? எப்படி இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் நம்முடைய ஜீவித்தில் இருக்கிறோம். தாவீது ஆசாரியன்ட்ட போய் சொன்னான், ஆரோன் மோசேட்ட போய் சொன்னான், காயின் தேவனிடம் போய் சொன்னான், அனனியா சப்பீரா ஊழியக்காரரை போய் சொன்னான், கேயாசி யார்ட்ட? எலிசாட்ட தீர்க்கதரிசிட்ட போய் சொன்னான், சாராள் தேவதூதனிடத்தில் இல்லாட்ட தேவனிடத்தில் போய் சொன்னாள், பேதுரு அங்கே உள்ள மனுஷிகள்கிட்ட தெரியாதுன்னா, சிம்சோன் தெளிலாள்கிட்ட போய் சொன்னான். நான் சொல்றதுலாம் புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்?
தாவீது ஆசாரியன்ட்ட போய் சொன்னாங்க. ஆசாரியன் வந்து கேட்குறான், என்னப்பா திடீர்னு வந்துருக்கிறேன், அது ராஜாவினுடைய விஷயம் ரொம்ப எமர்ஜென்சி, அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படி இப்படின்னு ஒரு கதையை போட்டான். ராஜாவிட்டிருந்து துரத்தி விட்டு ஓடுறான். வாசி 1 சாமுவேல். தாவீது ஆசாரியனாகிய 1 சாமுவேல் 21:8. தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். 2வது வசனம். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோடே சொன்னார். ராஜா சொன்னாங்க, ஊழியக்கார்ட்டே பக்காவா போய் சொல்றாங்க ஆசாரியன்ட்ட, ஏன்பா நீ தனியா வரன்னு அவன் கேட்கறான். இல்ல இல்ல, அதுக்கு அப்படி இப்படின்னு ஒரு உல்டா கதையை சொல்லிவிட்டான். அவசரமா வந்துட்டேன், ராஜா என்னை அங்க போக சொல்லியிருக்காரு, இங்க போக சொல்லியிருக்காரு. பொய். ஆரோன்ட்ட வந்து மோசே கேட்குறான், என்னப்பா ஜனங்களை இவ்வளோ மோசமாக்கிட்ட, இது என்ன கண்ணுக்குட்டிலாம் நிற்கிது, என்ன பிரச்சனை? அது இந்த ஜனங்க ரொம்ப நெருக்குனாங்களா, சரி என்ன பண்ண, நான் எல்லாத்தையும் பொண்ணு வாங்கினேன், சரி அக்னியில் போட்ட உடனே அது எப்படி வந்துருச்சு, கண்ணுக்குட்டியாக வந்துருச்சுண்ணா. எப்படி பொண்ணு எடுத்து தங்கத்தை எடுத்து அக்னிக்குள்ளே போட்ட உடனே ஏதாவது வந்துடுது, கண்ணுக்குட்டியாக வந்துடுதோ, வருமா? வாசிங்க யாத்ராகமம் 32:24. அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். ஏன் நீ வீட்டில் இருக்கிற கம்மலை தூக்கி அப்படி அக்கினிக்குள்ள தூக்கி போடு, அது கண்ணுக்குட்டி வருதான்னு பாரு, வருமா? அதுக்கு முன்னால் வாசிங்க, கண்ணுக்குட்டி எப்படி செஞ்சாங்கிறது கதை இருக்கு. 3-4. ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கரு பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். எப்படி? சிற்ப கருவியினால எல்லாம் ரெடி பண்ணி ஒரு கன்றுக்குட்டியை ரெடி பண்ணிட்டு இப்ப மோசேட்ட சொல்றான், அது நான் அக்னிக்குள்ள போட்டேன்னா எது வந்துருச்சு, புஷ்ஷுன்னு வெளியே வந்துருச்சு, கன்றுக்குட்டியா வரும். பொய். மோசேட்ட போய், ஆசாரியன்ட்ட போய், காயின் ஆண்டவர் கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? இவன் என்ன சொன்னான், எனக்கு என்ன தெரியும், நான் என்ன காவலாளியா அவனுக்கு, அவன் எங்க போனானோ, நீ அடிச்சு கொண்டுட்டேடா, அதை சொல்றா. ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். நீ கொன்னுட்டிய, கொன்னு புதைச்சிட்டு அவனை காலி பண்ணிட்டு இங்க வந்து நின்றுட்டு உன் சகோதரன் எங்கன்னா என்ன சொல்லணும், தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லு, இல்லை தெரியல. இவன் சொல்றான், எனக்கு தெரியவில்லை, நான் என்ன காவல், அவனே காவல் காத்துட்டு இருக்க முடியும், ரொம்ப சிம்பிளா கொண்டுட்டானே. போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான். கேயாசி நாகமான்ட்ட போய் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. வந்து உள்ள வந்தவொடனே யார் பிடிச்சிட்டா, பாஸ்டர் பிடிச்சிட்டாரு. ஏய் நீ எங்க இருந்து வந்தாரு? என்னது நீ எங்க இருந்து வந்த? நான் எங்க போனேன், நான் இங்கே தான் இருந்தேன், ரூமை விட்டு வெளியே போலியே. ராசி 2 ராஜாக்கள் 5:25. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். போ குஷ்டரோகியா போன்னு துரத்தி விட்டாங்க. போ, நாகமான்ட்டு இருந்து வெளியே போன குஷ்டரோகம் வெயிட்டிங்ல இருக்கு, போ குஷ்டரோகத்தை வாங்கிட்டு போன்ட்டான். ஒரு பொய்க்கு ஒரு குஷ்டரோகம் என்ன ஆகும்? சிம்பிள். நீ எங்க இருந்து வருகிறாய்? நான் எங்கேயும் போல, நான் இங்கே தான் இருக்கிறேன், சும்மா என்னத்தையா சொல்லிட்டே இருக்காதீங்க. நீ எங்க போனன்னு தெய்வத்துல பார்த்துருக்காரு. அவன் சொல்றான், என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா? இவ்வளவு பெரிய பொய் சொல்றியே, உன்னை எப்படி அடுத்த ஒரு ஊழியக்காரனை நான் நிப்பாட்ட முடியும்? நம்ம எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம்? சாராள் தேவதூதன் வந்து, தேவன் வந்து சொல்றார் தூதனோடு வந்துட்டு, ஒரு பிராண உற்பத்தி கால் திட்டத்தில் நீ ஒரு குமாரனை அவளை அணைத்து கொண்டிருப்பாள். இவ உள்ள உடனே இந்த ஆளுங்களுக்கு வேலை இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. எங்க ரூமுக்குள்ள பல்ல கட்டிட்டு இருக்கா, உட்காந்து ஒரே ஜோக் தான். அவளா சிரிச்சுக்கிட்டா. என்னத்தையாவது வந்து சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. உடனே கர்த்தர் சொல்றார், சாராள் ஏன் நகைக்கிறாள்? இவ உடனே
நான் எங்க சிரிச்சேன்? நான் சிரிக்கவே இல்லை. நான் உண்டா ஆசிங்க. இங்க எத்தனை சாரா இருக்கான்னு தெரியலையே. நானே இவ்வளவு கதை சொல்லிட்டு இருக்கேன். ஆதியாகமம் 18:15 14:15 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். 13 அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். எப்படி அப்படி சொன்ன உடனே 15 இப்போ வாசிங்க. சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை நீ நகைத்தாய். யாரு? ஆண்டவர் சொல்றாரு, ஏய் நான் சொன்னதை கேட்டு என் வார்த்தையை பரியாசம் பண்ற நீ. ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு டைம் வரும், கர்த்தர் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னா இவ உள்ள உட்காந்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. சிரிச்சு எப்படி சிரிக்கலாம்னு ஆண்டவர் கேட்டா, நான் சிரிக்கவே இல்லை, நான் எங்க சிரிச்சேன்? அவர் சொன்னார், இல்லை நீ நகைத்தாய், பொய் சொல்லாத. ஒரு சந்ததிக்கு தாயாய் மாற வேண்டியவ நீ பொய்க்காரியா இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தின் தலைவியா இருந்துட்டு நீ பொய் சொல்லக்கூடாது. சிம்சோன் தெளிலால் கேட்கிறா, இந்த மகாபலன் எதுலேருந்து வந்தது? இந்த மகாபலன் உனக்கு எப்படி வந்துச்சு? நீ எப்படி வந்துச்சு? நீங்கள் சொல்லுங்க 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 சொல்லுங்க. சொல்லவே மாட்டேன்டான். அது என்னைய புது கயிறு வச்சுக்கிட்டு, நார் வச்சுக்கிட்டு, நெசவு பாவில் கட்டு இப்படின்னு சொல்லிட்டே வருவான். ஏங்க உங்க பேபிள் சொல்லுங்கங்க, உங்களுக்கு சம்பளம் எவ்வளவுங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம்ல, துணி எடுத்து கொடுத்துட்டோம்ல, ஊருக்கு கூட்டு போயிட்டோம்ல, டூருக்கு கூட்டு, இதை சொல்லாது. அப்படியே கடைசி வரைக்கும் சம்பளம் சொல்ல மாட்டான். இதே ஆள் தான் நம்மால் சிம்சன். கடைசி சொல்லி நாசமாக போயிட்டான். பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் எங்க இருப்பார்கள்? என்னது எங்க இருப்பாங்க? வெளிப்படுத்தல் 3:9 ஒரு சிலர் யூதர் என்று பொய் சொல்லுகிறார்கள். வெளிப்படுத்தல் 2:2 சிலர் தங்களை அப்போஸ்தலர் என்று பொய் சொல்லுகிறார்கள். வாசிங்க. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய, யூதர் அல்லாதிருந்தும் யூதர் என்று பொய் சொல்லுங்க. விசுவாசியே இல்லை, ஆனா விசுவாசின்னு சொல்லுவான். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும். வெளிப்படுத்தல் 2:2 அப்போஸ்தலர் என்று சொல்லுகிற சில பொய்யர். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவரை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்கள் பொய்யர் என்று கண்டறிந்ததையும். அவங்க பொய். 1 யோவான் 4:20 தன் சகோதரனை பகைப்பவன் பொய்யன். 1 யோவான் 2:4 கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யன். அப்படியே ஒரு லிஸ்டே போய்கிட்டு இருக்கு. பொய்க்கு பிதா யாரு? ஃபாதர் யாரு? யோவான் 8:44 அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். தீத்து 1:12 கிரேட்டா தீவார் என்னது? ஓயா பொய்யர். பயங்கரமா பொய் சொல்லுவானுங்க. ஓயா பொய் தான். அப்படியே நம்புற மாதிரி சொல்லிவிடுவான். நான் கூட எவ்வளவு நம்பியிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு விசுவாசி பொய், பயங்கரமா பொய் சொல்லி அதை வாங்கி தரான், இதை வாங்கி தந்துடுவேன், அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கழுத்தத்து தொங்க விட்டு போயிடுவான். சில விசுவாசி ஒன்றுமே இல்லாமா நம்ம ஹெல்ப் பண்ணுவான். அவன் போய் இதே பாட்டை 3 இடத்துல பாடி அங்கேயும் எல்லா இடத்துலையும் காசு வாங்கிட்டு போயிடுவான். பொய். சபையில் பொய் சொல்கிறேன், பொய் சாட்சி சொல்கிறவங்களாம் இருக்கான். நம்ம நேற்று கூட பேசிட்டு இருந்தேன். ஒருத்தன் சபையாக போய் ஏமாற்றுவாங்க. நான் வேலை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், என்னைய கத்தர் அப்படி வச்சிருக்காரு, இப்படி வச்சிருக்கிறாரு. ஏஜி சபைக்கு போவான், ஏசிஏக்கு போவான், பெண்டி காஸ்ட்டுக்கு வருவான், நம்ம பெண்டி காஸ்ட்டுக்கு வருவான். பயங்கர திருட்டுப்ப. எல்லா விசுவாசிகளையும் ஏமாத்துறது. உன் பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன், உன் பிள்ளைக்கு வேலை வாங்கி தரேன், உன் பிள்ளைக்கு அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், உனக்கு காசு கொடு, உடனே நாளைக்கே வேலை வாங்கிடுவோம். இதே தான் பேச்சு. இவன் ஏமாற்றி ஒரு சபையில் மொத்தமாக அள்ளிட்டு போயிட்டான் கொஞ்சம் காசு விசுவாசிகள்கிட்ட. பாஸ்டர் கே சாம் அரக்கோணத்தில் இருக்கும்போது இப்படி ஏமாற்றிட்டான். ரொம்ப விசுவாசியை ஏமாற்றிட்டான். கொஞ்ச நாள் கழித்து என் சபைக்கு வந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்கிறாங்க. அருமையான ஒரு பாட்டு. எனக்கு அப்போ மலேரியா, அதனால் நான் கூட்டத்துக்கு போகல. வேற ஒருத்தர் கூட்டம் எடுத்துக்கிட்டு இருக்காரு.
நான் வெளியே உட்காந்து அப்படியே உட்காந்து ஜுரத்தில் உட்காந்து அப்படியே டயர்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இவனுக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு இவன் திருடன்னு. பாட்டு பாடுறான், சாட்சி கத்தர் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸில் பாடுறான் தர்மபுரியில். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை பாட்டு பாட்டான். எனக்கு இது கேட்ட உடனே இருக்கிற டயர்டு மலேரியாலாம் ஓடியே போயிடுச்சு. பயங்கர திருட அந்த பாட்டு பாடுறானு. முடிச்சு ரூமில் கூப்பிட்டு வந்து ரூமை பூட்டிட்டு அந்த பாட்டை திருப்பி பாடுங்க. உன்னை உண்டாக்கினவர் நீ சொன்னபடி உறங்குவதும் இல்லை. கரெக்டாக என்கிட்ட பிடிச்சி கொடுத்தாரா உட்கார்றான்னு சொல்லி உட்கார வச்சேன். அது பிறகு முழங்கால் போட்டு அறிக்கையிட்டு அழுது உருண்டு புரண்டுட்டான். என்னை காப்பாற்றி விட்டுருங்க, என்னை தயவு செய்து ஒரு ட்ரிப்பு விட்டுருனா. அது எப்படி உன்னை உண்டாக்கினவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நீயே பாட்டு பாடிட்டு நான் எப்படி உன்னை விட முடியும்? உன்னை ஏன்டா தானே கொடுத்துருக்காரு திருட்டு பையனை. அவனை அலற விட்டு தான் வரட்டினேன், ஓடினான். அது பிறகு பெண்டிகாஸ்டில் எங்கேயும் கால் வைக்க மாட்டான். இந்த ஏழை ஜனங்களை போய் ஏமாற்றி காசை பிடுங்கிறது பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் எங்கே இருப்பாங்க? எங்கே இருப்பாங்க? இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? உன்னுடைய கனி ஆவியின் கனியாக இருக்கணும், பொய்யின் கனியாக. ஓசியா 10:13. அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள், பொய்யின் கனிகளை புசித்தீர்கள். எப்படி என்ன கனியை புசிச்சாங்க? பொய்யின் கனி. ஓசியா 11:12. எப்பிராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து யோபு 13:4 யோபுவின் சிநேகிதரை பற்றி யோபு சொல்றான். நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள். யோபுவினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசி முடிக்கும் போது இவன் சொல்றான், நீங்கெல்லாம் பொய்யை பிணைக்கிறீங்கடா. நீ காரியத்துக்கு வாசி, அந்த வசனம் ஃபுல்லா வாசி. நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். காரியத்துக்கு உதவாத வைத்தியர். ஒரு தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொன்னார், கவனிங்க. ஒரு தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ போய் இந்த பலிபடத்தில் நின்று பலிபடம் இப்படி ஆக போகுதுன்னு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுனார். நீ சொல்லிட்டு நீ போன ரூட்டில் வரக்கூடாது, எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, வேற ரூட்டில் நீ வந்து சேருன்ட்டார். இவன் போயிட்டான். இங்கே போய் அங்கே போய் தீர்க்கதரிசனம் அடித்தான். அடித்த உடனே ராஜா சொன்னான், இவன் யாரா, அவனை பிடுறான் அவனை, என்ன தீர்க்கதரிசனம் சொல்கிறான் அப்படின்னா. இப்படி கை நீட்டான் பாருங்க, ராஜாவுடைய கை எணிஞ்சிச்சு, அப்படி பிரேக் நின்றுடுச்சு. திருப்பி ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிரு அப்படி இப்படின்னா. திருப்பி அவன் ஜெபம் பண்ணி அப்போ அவன் சொன்னான், ராஜா அப்போ என்கிட்ட வந்து சாப்பிட்டு போகணும். எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு புசிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அடுத்து எங்கே போகக்கூடாது, புசிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, எங்கே போகக்கூடாது, போன வழியாக நீ வரக்கூடாது, வேற ரூட்டில் வர சொன்னார்னு போயிட்டான். இதை அங்கே ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான், ஒரு தீர்க்கதரிசியுடைய பையன். அவன் போய் என்ன பண்ணிட்டான், அவங்க அப்பாட்ட போய் சொன்னான். அந்த ஆள் வயசான ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி, பைபிளை சொல்லுது கிழட்டு தீர்க்கதரிசி. அவன் வீட்டில் உட்காந்துனான். எப்பா இப்படி ஒரு நடந்துச்சு, ராஜா கை நிட்டார், கை நின்றுடுச்சு. அந்த தீர்க்கதரிசி பயங்கரமான ஆள், சாப்பிட சொன்னால் அவன் சாப்பிட மாட்டேன், கத்தரை என்னை சாப்பிடக்கூடாதுன்ட்டார், வேற ரூட்டில் போக சொல்லிட்டாருன்னு போயிட்டான். என்னடா இப்படி சொல்கிறா, அவ்வளவு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசியா, அவன் நம்ம வீட்டுக்கு கூட்டு வர வேண்டியான். அவன் தான் போயிட்டான். எங்கே போனான், இங்கே தான் போனான். உடனே இந்த கிழட்டு தீர்க்கதரிசி பின்னாலேயே போய், எப்பா இங்கே வா, என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போ, நீ பெரிய தேவனுடைய மனுஷனாச்சே. அவன் சொன்னான், இல்லை நான் சாப்பிட்றதில்ல. ஓம் பிரதிஷ்டையை ரோடாக சொல்லக்கூடாது, நீ பண்ண பிரதிஷ்டையை என்ன செய்யக்கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் 7 தரம் சாப்பிட மாட்டேன், நான் 3 தரம் ஃபாஸ்டிங், நான் தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங், இப்படி சொல்லி ஒன்றும் காரியம் ஆகலையே. 70 தரம் ஃபாஸ்டிங் போட்டு என்ன நடந்துச்சு? நீ வெளியே சொல்லிட்டியா, அதனுடைய பிரதிபலனை நீ அடைந்து சொல்லுங்க, அதனுடைய பிரதிபலனை நீ அடைந்து தீர்ந்து ஆயிற்று. நீ வெளியே சொல்லவே கூடாது. இவன் ரோடா சொல்லிட்டே வந்தான். அந்த கிழட்டு தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டான், நீ என் வீட்டில் வந்து சாப்பிடுன்னு. நான் வரமாட்டேன். இல்லைப்பா, ஆண்டவர் ஏன்ட்ட சொன்னார், அப்படி ஒருத்தனை அனுப்பியிருக்கேன், நீ என் வீட்டில் வந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. இவன் உடனே அப்படியா சொன்னார், உங்கள் வீட்டில் வந்து நான் சாப்பிடணுமாங்க. சாப்பிட்டான். போகும்போது சிங்கம் அடித்து வழியிலே செத்து போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த தீர்க்கதரிசி பார்த்தான், அவன் உயிரோடு இருக்கானான்னு போய் பார்த்தா அவன் செத்து கிடந்தான், சிங்கம் நின்றுச்சு. கிழட்டு தீர்க்கதரிசி எவ்வளோ பெரிய ஃப்ராடு. பொய் சொல்லி ஒருத்தனை கொண்டிய. தீர்க்க தரிசனம் ரொம்ப கவனமாக பேசணும். பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் தூத்துக்குடிக்கு மாறி வந்தார். அன்றைக்கி அவரை கூப்பிட்டு வந்தாங்க 2-3 பேர்.
யாருன்னெல்லாம் சொல்ல விரும்பலை. 2-3 ஊழியக்காரங்க சென்னையிலேருந்து வந்தாங்க. நான் இப்போ விசுவாசி. சரியான அபிஷேகம் ஃபுல் ஸ்விங்கில் போய்கிட்டு இருக்கு. அதில் கூட்டு வந்ததில் ஒருத்தர் அடிக்கிறார் தீர்க்கதரிசனம். அந்நிய பாஷையில் பேசி நிரம்பி. ஒரு சிலர் தீர்க்கதரிசனம் சொன்னாங்கன்னா அந்நிய பாஷை பேசுவாங்களா, அது தமிழ் பேசுதா அந்நிய பாஷை பேசுனா தெரியாது. தீர்க்கதரிசனம் சொல்கிறதுக்கும் போது நீங்கள் முதல்ல கண்டென்ட் வாங்கிடணும். ஆண்டவர்கிட்டருந்து வார்த்தையை வாங்கிட்டு அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டு டக்குன்னு தீர்க்கதரிசனம் வார்த்தைகள் அழகாக பேசணும். அது முடியும் போது தான் நீ அந்நிய பாஷை. நீ பாதி அந்நிய பாஷை, பாதி தமிழ், பாதி ஒரு கழுதிக்கும் ஒன்றுக்கும் புரியாது. நீயா கத்தி நீயா அமைதியாக போக வேண்டியதான். பக்தி விருத்தியே உண்டாகாது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் பண்ணுகிற பேசுகிறவன் சபைக்கு. நீ பேசுகிற தமிழ் புரியணும்ல. அப்போ அந்த ஊழியக்காரர் பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசனம். ஒரு காரிருள் இந்த சபையை இப்பொழுது மூடிவிட்டது அப்படின்னார். உடனே எல்லாரும் கப்புன்னு ஆஃப் ஆயிட்டாங்க. என்னடா இது காரிருள் வந்து விடுச்சா, சோத்திரம் 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 அப்படியே அமைதாச்சு. திருப்பி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஆவி நிறைஞ்சு இப்பொழுது ஒரு பெரிய வெளிச்சம் வந்து இருக்கிறது அப்படின்னாரு. டம்முன்னு அடிச்சாரு பாஸ்டர் அருள்தாஸ். நிப்பாட்றா, நானும் காரிருள் வந்ததை நான் பார்த்தேன். இந்த வெளிச்சம் வந்ததுன்னு சொன்ன பாரு, இது பொய். ஸ்டாப், இன்னும் வரல. யார் சொல்றா? யார் சொன்னது? பாஸ்டர் அருள்தாஸ் சொன்னார். காரிருள் வந்ததை நானும் பார்த்தேன். ஆனா இப்போ நீ உற்சாகப்படுத்துறதுக்காக வெளிச்சம் வந்ததுங்கிற, இன்னும் வரல. எல்லாம் முழங்கால் போடு, ஜெபம் பண்ணு, அந்த காரிருளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வெளிச்சம் வரட்டும்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த ஊழியக்காரர் ஊழியத்தில் இல்லை, போயிட்டார். பொய் தீர்க்க தரிசனங்கள். நம்ம சென்டரில் கூட ஒரு சிலர் இருக்கிறான்னு சொல்கிறான். பொய்யா உண்மையே தெரில. அவனை பார்த்தா இவனுக்கு பிசாசு, அவன் ஜெய்வனை செஞ்சுட்டான், இவன் சும்மா இருக்கிறவனை தூங்க விடாம ஆக்கி விட்டான். பாதி பேர் பிசாசு இருக்குன்னு ஒரு விசுவாசிக்கு சொன்னில்ல ஊழியக்காரன், நீ அதை துரத்தணும், இல்லைன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? பிசாசு இருக்குன்னு சொல்றது எல்லாருக்குமே சொல்லும். முழு உலகம் யார் கையில் கிடக்கு சொல்லுங்க? முழு உலகம் யார் கையில் இருக்கு? பொல்லாங்க என் கையில் கிடக்கு. நீ இப்ப இந்த லைட் ஆஃப் பண்ணு, நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். யார் வந்து கவிருவா டப்புன்னு சொல்லுங்க? இருள் மூடிடும். இருள், காரிருள் பூமியை மூடும். கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அதனால சும்மா இந்த பொய் தீர்க்கதரிசனத்து தட்டா கட்டா பட்டாம நான் எவனையும் நம்புறது. ஆண்டவர் உன்கிட்ட பேசணும், டைரக்டா பேசணும். அவன்கிட்ட பேசி சொல்றது ஏன் அங்க வந்து பேசுறவர் இங்க வந்து பேச மாட்டாரோ? நீ உட்காரு, முழங்கால போடு, ஃபாஸ்டிங் போடு, அழு, இருதயத்தை உடைச்சு தேவசமத்தில் விழுந்து கிட. கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரா இல்லையான்னு பாரு. நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி நடக்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். எல்லாம் கண்ணு மூடுங்க. நம்ம புறம்பே இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். இது கடைசி கூட்டம். நல்லா சுத்திக்கிறீங்க. நான் சொன்ன பாயிண்ட மட்டும்தான் இல்லை, உங்க மனசாட்சியில எதெல்லாம் ஆவியானவர் இது தப்பு மகனே மகளே இது தப்புன்னு எதை சொல்றாரோ நியாயம் பேசாம காரணம் கேட்காம ஆண்டவரே நான் மன்னிச்சிருன்னு சொல்லிடு. நான் திரும்பவும் சொல்றேன், முழங்கால் போட்டு கையை வைத்து நீ பாட்டுக்கு இந்த நாய்கள், விக்கிரகாராதனை, இந்த பொய்யை விரும்புகிறது, சூனியம், விபசாரம், கொலைபாதகம், இதெல்லாம் அறிக்கை செய்யறது ஒரு பகுதி. இது போக இன்னைக்கு வருஷத்தின் கடைசி நாள். நாளைக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போறோம். பழைய வருஷம் புதிய வருஷம் சர்ன்னு போயிடும். அப்படி தட்டி விட்ட மாதிரி இருக்கும். பட்டு 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 பட்டுன்னு 3 பாட்டு பிரசங்கம், ஆவி நிறைவு, வாக்கு தத்தம், டமால்னு புது வருஷம் கர்த்தருடைய பந்தின்னு போயிடும். இன்னைக்கு தான் உனக்கு நாள். இன்னைக்கு இந்த எகிப்தரை இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்திய வல்லமை இன்னையோடு உன்னையை விட்டு என்னையை விட்டு போயிடணும். பரமக்குடி சபையை விட்டு போயிடணும். பரமக்குள்ள எவ்வளவு பேர் ரசிக்கப்பட்டவன் இருக்கிறான். அங்கே எவ்வளவு பேர் வரல இன்னைக்கு. இவன் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான். என்ன பண்றது? எவ்வளவு விசுவாசிகள் வரல? 100கணக்கான விசுவாசிகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் சுற்றுறான். நாளைக்கு வருவானான்னு தெரியல. வந்தா பாக்கியவான். எல்லா கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவரே உச்சந்திலிருந்து உள்ளங்கால் மட்டும் உங்களை நீங்கள் பரிசுத்தமாக்க முடியாது ஒப்பு கொடுங்க. நீ முழங்கால் போடு, ஆவியானவர் உனக்குள்ள உணர்த்துவார்.
மகனே இது தப்பு, இது தப்பு, இங்க போனது தப்பு, இங்க பேசினது தப்பு, இப்படி நடந்தது தப்பு, இந்த விஷயத்துல நீ முடிவெடுத்தது தப்பு, நீ சுயமா பேசிட்ட, சுயமா கிரியை செஞ்சிட்ட, சுயமா சுத்திட்ட, பாவம் உள்ளவனாய் மாறின, பாவம் அறிஞ்ச, பாவத்தை செஞ்ச, நீ இந்த காரியத்தில் தலையிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் முரட்டாட்டம், இதெல்லாம் விக்கிரகாராதனை, இதெல்லாம் பொருளாசை, இதெல்லாம் அருவருப்பு, இதெல்லாம் உட்கார்ந்து விளையாடுறதுலாம் தேவ சித்தம் கிடையாது. நீ பொய் பண்ணிட்ட, ஊழியக்காரன்ட்ட பொய் சொல்லிட்ட, என்னிடத்துல பொய் சொல்லிட்ட, பரிசுத்தாவிட்ட பொய் சொல்லிட்ட, உன் மனைவிட்ட, உன் புருஷன்ட்ட, எங்கெங்கெல்லாம் நீ நடந்து கொண்ட எல்லாவற்றையும் ஆவியானவர் உனக்கு சொல்லுவார். இது போக நீ ஆசீர்வாதத்துக்கு தடையாய் உனக்குள்ளே போராடுகிற வேறு எது குற்றங்கள் இருந்தாலும் ஆவியானவர் இப்பொழுது வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாம் அந்நியன் வாயை திறந்து சத்தமிட்டு கதறுவோம். இந்த கடைசி கூட்டத்தில் பாவ அறிக்கை மட்டுமல்ல, பரிசுத்தத்தின் வல்லமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான பாவ அறிக்கை செய்தால் பரிசுத்தத்தின் வல்லமை உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. எங்கே வெற்றிடம் உண்டோ அங்கே காற்று வேகமாய் ஓடி வரும். அதுபோல பாவம் எங்க இருந்து வெளியே போகுதோ அந்த இடத்தை நோக்கி பரிசுத்தம் தேடி வரும். முரட்டாட்டங்களை மன்னியும் ஆண்டவரே, பொருளாசைகளை மன்னியும் ஆண்டவரே, புசித்து குடித்து உட்கார்ந்து விளையாண்டதெல்லாம் மன்னியும் ஆண்டவரே, அருவருப்புகளுக்கு இடம் கொடுத்ததெல்லாம் மன்னியும் ஆண்டவரே, வம்சத்தின் கிரிகளுக்கு இடம் கொடுத்ததெல்லாம் மன்னியும் ஆண்டவரே. ஊழியர்களிடத்தில் போய் சொன்னது, நடத்திப்புக்காரர்கிட்ட போய் சொன்னது, தேவனிடத்துல போய் சொன்னது, மற்றவரிடத்துல போய் சொன்னது, கர்த்தாவே பொய்யின் ஆவிக்கு இடம் கொடுத்ததெல்லாம் மன்னிக்கணுமே. உச்சந்தலைந்து உள்ளங்கால் மட்டும் கர்த்தாவே உள்ள குறைவுகளை மன்னியோ. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். டைம் கூட எடுத்துக்கோங்க. இந்த வருஷத்தின் இந்த கடைசி நேரத்தில் உன் மனசுல ஆவியானவர் எதெல்லாம் உணர்த்தினாரோ, இருதயம் குத்தப்படுதோ, மனசாட்சி எதெல்லாம் தப்புன்னு சொல்லுதோ எல்லாத்தையும் வாயை திறந்து சொல்லி விட்டுரு. அது உன்னை விட்டு வெளியே போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழத்தில் இருள் இருந்தது, அந்த ஆழத்தில் உள்ள இருளை வெளியே கொண்டு வா. ஆமென், 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 ஆமென். அறிக்கை முடியும் பொழுது ஆண்டவரே இன்னும் ஏதாவது இருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லிருங்க. ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய அறிவுக்கு புலப்படாத குறைகள் இருப்பினும் கிருபையுள்ள தேவன் மன்னிப்பீராக. பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும் கிருபையுள்ள தேவன் மன்னிப்பீராக. ஷடபலகட விகரபலக துனமெனகரபல ஹதினமான ஆத்திரானியா ஓரபக்கரபல கத்திரா கரவானியா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா இருதயம் உடைஞ்சு நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணியும். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். மனஸ்தாபப்பட்டால் கர்த்தர் மன்னிக்கிற தயவு பெருத்தவர். ஆமென். நீ பாவத்தை ஆண்டவர், நீ பாவத்தை அறிக்கையிட்டால் அதை மன்னித்து ஆமென் உன்னை சுத்திகரிக்க உண்மை உள்ளவர். உன் பாவத்தை இனி நினையாதிருப்பேன். ஹல்லேலூயா. உன் பாவத்தை நான் முதுகுக்கு பின்னாக எரிந்து போட்டேன். ஹல்லேலூயா. உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தேன், உன் ஆக்கினையெல்லாம் அகற்றினேன், உன் பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டேன், முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டேன், இனி ஒருபோது நினையாதிருப்பேன். ஆமென், ஆமென், ஆமென். விடுதலைக்காக விடுதலையின் வல்லமை இப்பொழுது பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தயவு செய்து அறிக்கையோடு போயிடாதீங்க. ஆமென். அறிக்கை செய்ய செய்ய உன்னுடைய ஜீவியத்தில் இருக்கிற எல்லாம் வெளியே போயிடுச்சு. ஆமென். இப்போ நீ ஒரு வெறுமையான பாத்திரம். ஹல்லேலூயா. இந்த வெறுமையான பாத்திரத்தை கிருபை நிறைக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் நிறைக்கணும், விசுவாசம் நிறைக்கணும், தேவ அன்பு நிறைக்கணும், அக்கினி நிரப்பணும், அபிஷேகம் நிரப்பணும், தேவனுடைய பரிசுத்த ஜீவன், பரிபூர்ண ஜீவன். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை உன்னை நிறைக்கட்டும். வாயை தர. ஹல்லேலூயா. ஆமென். உன் வாயை விரிவாய் தர. நன்மையினால் நடை நிரப்பட்டும். இதுதான் கடைசி கூட்டம், அபிஷேகத்தின் கடைசி கூட்டம். பரிசுத்தமாக வேண்டிய ஒரு வல்லமையின் நேரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தத்தின் வல்லமையினால் முடிசூட்டப்படுவோம்.
அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்கிற அபிஷேகம் பரிசுத்தத்தின் அபிஷேகம், ஜெயத்தின் அபிஷேகம், ஆளுகையின் அபிஷேகம். அபிஷேகம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும், எலும்புல, நரம்புல, ஊடுல, சதையில, ரத்தத்துல, மயிர்ல, தோல்ல, ஓ அக்கினி அபிஷேகம். சியோனில் நெருப்பை உடையவர், பலிபீடத்தின் அக்கினி, ஹல்லேலூயா, பரிசுத்தத்தின் அக்கினி, பரலோக அக்கினி, சியோனின் அக்கினி. Hallelujah, hallelujah. Ora, rekaba, ora bakara bakara baladidaba, rege menesaba heilimania. Amen. நான் விசுவாசிக்கிறேன். ஏசாயா எப்பொழுது அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்று தன்னை உணர்ந்தானோ, அந்த நொடியிலேயே சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில், பரலோகத்தின் பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழலோடு இறங்கி வந்தான். நீ எப்பொழுது உன் பாவத்தை அறிக்கையிட்டாயோ, இதோ சேராபீன்கள் சபைக்குள்ளே இறங்குகிறார்கள். பரலோக அக்கினி, ஆமென். உன் பாவம் நீங்கி உன் அக்கிரமம் நிவர்த்தியானது. ஆமென். அக்கினி உன் கண்களை தொடட்டும், உன் நாவை தொடட்டும், உன் கைகளை தொடட்டும். ஓ ரபானியா கரானிமானியா சதாரபா கரா கலாபா கராபாலா. Shavalia Karekabalia Karabana Oba Ribakare Manasahalia Horadi Sati Kalimania Horaba Karabala Horaba Karaba Karaba. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. Amen, amen. வருஷ கடைசி அபிஷேகம். Hallelujah. Amen. அது பரிசுத்தத்தின் அபிஷேகம். Hallelujah, hallelujah. இப்பொழுது இறங்கி வந்த சேராபீன் உன்னை தொட்டு விட்டானா? அந்த பலிபீடத்தின் அக்கினி உன்னை தொட்டு விட்டதோ? ஆமென். நீ தொட்டு விட்டால் நீ பாக்கியவான். Hallelujah, hallelujah. Ribakara baka tunabakara banya. Amen, amen, amen. Tida, 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 tida. Amen, 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 amen. Hallelujah.
ஹல்லேலூயா. மனசார ஆவியில நிரம்புங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷம் நீ ஆவியில நிரம்பல. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு நிறைவான அபிஷேகம். ஹல்லேலூயா. வெட்கப்படாத, வெட்கப்படாத. ஆவியானவர் உன்னை முடி சூட்டட்டும். ஓ ரபக்கத்திரக்கரா, உன்னை அழைத்த தேவன் உன்னை கரத்தினால் தொடட்டும். ஆகராபாலா சபாலா. இதோய் கடாய் திக்கபாலா. ஓ ரபக்கத்திரக்கரா பக்கத்திரவானியா. Sotra Agel Sala Libik Kadel Mana Ara Bakatira. ஆமென். ஆமென். எதை பத்தியும் பாரப்படாதே. மனைவி, பிள்ளை, வீடு, வேலை, சொத்து, சுகம், எதை பற்றி இப்போ நீ பாரப்படாத. எல்லாம் தெய்வம் பார்த்துக்கொள்வார். நீ இப்போ அன்னைக்கு சவுல் கழுதையை தேடி தான் போனான். ஆனால் தேவன் சொன்னார், அங்கே பதில் கிடைத்தது. ஆமென். கழுதை அகப்பட்டது. தகப்பன் உன்னை குறித்து பாலமாக இருக்கிறார். உன் காரியங்கள் எல்லாம் தெய்வம் பார்த்துக்கொள்வார். இந்த வருஷம் இதெல்லாம் நடக்கலையோ அடுத்த வருஷம் அதெல்லாம் உனக்கு ரெட்டிப்பாய் தெய்வன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இப்போ கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்க போராடுகிறார். பரிசுத்தம் தான் இப்பொழுது முக்கியம். ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்தப்படுத்தணும், அதுதான் தெய்வத்தினுடைய நோக்கம். உன்னை குறித்து அவர் பாரப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவன் அறியாம உனக்கு ஒன்றும் சம்பவியாது. நீ ஏன் கவலைப்படுற? ஆமென். நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். Hallelujah, hallelujah, hallelujah. Amen. நீ ஒரு ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. ஆலயத்தின் பிரமாணம் அதன் எல்லை எங்கும் பரிசுத்தம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு ஒரு பரிசுத்தத்தின் அபிஷேகத்தை தரப்போகிறார். உன் வீடு பரிசுத்தமாய் மாறும். உன் மனைவி, உன் புருஷன், உன் பிள்ளைகள் எல்லாம் எங்கும் பரிசுத்தம். ஆண்டவரே, என் எல்லை எங்கும் பரிசுத்தத்தை கட்டிடும். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தத்தின் எல்லை எங்கும் பரிசுத்தத்தின் அபிஷேகம். ஆமென். துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள்
சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே. என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதும். 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 ஹல்லேலூயா. அபிஷேகத்தின் நேரம். இனிமே எதை பத்தியும் பாரப்படாத. ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் எல்லாரும் ஒருமித்து அபிஷேகத்துக்குள்ள ஓடி வாருங்கள். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் அபிஷேகம். ஓ ரபக்க திரபக்க திரக்க ரபக்க திரானியா. ஹைசத் ஹானா. ஓ திரபன பன. Hallelujah. Habila habila manada. Oh, tina bala bala bala. Ora bakara bakashara bakatira bakatiri bikaraba. Hallelujah. Ribakara bakara bala kara bala saba. Amen. 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 Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Again, minasa habela, tak evek ela, nada, nada. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும். அன்பரே உந்தன் பாதம் அண்டி நான் வந்து விட்டேன்,
உம்மாவியாலே அபிஷேகியும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும். எல்லாரும் அந்தரி உந்தன் பாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகியும். ஆமென். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் அல்ல உம்மாவியாலே எல்லாம் ஆகிடும். அந்தரி உந்தன் பாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகியும். அந்தரி உந்தன் பாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகியும். அந்தரி உந்தன் பாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகியும். அந்தரி உந்தன் பாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகியும். அந்தரி உந்தன் பாதம் அண்டி நான் வந்து விட்டேன் உம்மாவியாலே அபிஷேகியும். ஜாயின பலகத பக்கரபலா லயகி விலவங்கர விலகது விகடானி ஆங்கரே. ஆமென். நம்ம கடைசி நேரம் இந்த கூட்டம் முடிய போது எனக்கு ஒரு ஆசை, இங்கே வந்திருக்கிறவங்களை கர்த்தர் முத்திரையிட வேண்டும். ஆமென். நான் உன்னை எனக்காக முத்திரையிட்டு உன்னை காத்துக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இப்போ உன்னைய டச் பண்ணணும், ஒரு முத்திரை உன் மேலே விழணும். பரிசுத்தாவின் முத்திரை, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அபிஷேகம். நீங்கள் எங்கே நின்னாலும் உட்கார்ந்துருந்தாலும் சரி, முழங்கால் இருந்தாலும் சரி, எங்கே உட்கார்ந்துருந்தாலும் சரி, இப்போ ஒரு முத்திரை. ஆமென். நீ என்னுடையவன், ஹல்லேலூயா. நீ எனக்குரியவன், ஹல்லேலூயா. ஆமென். நீ என்னுடையவன் என்ற ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா. ஒரு முத்திரை இப்போ உன் மேல விழும், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்காக எவ்வளவு காரியம் செய்திருக்கிறார். எத்தனை வல்லமைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பகைகள், எத்தனை போட்டிகள், எத்தனை பொறாமைகள், எத்தனை குழிகள் வெட்டப்பட்டது, எத்தனை தூக்குமரம் ஏற்றப்பட்டது. எல்லாம் உனக்காகத்தான் பிசாசு செய்து கொண்டே இருந்தான். ஆனா ஒன்னையும் கர்த்தர் அவ்வளவுத்தையும் முறியடித்தார். ஒன்று உன்னை சேதப்படுத்தாமல் இந்த கடைசி நிமிடத்திலையும் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபித்திருக்கிறார். நாம் உண்மை இல்லாவிட்டாலும் அவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் உண்மை இல்லாவிட்டாலும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் சொன்னதுல உண்மை இல்ல ஆண்டவரே, ஆனா நீ சொன்னதில் உண்மையுள்ளவர்.
ஆமென். பிசாசு வெக்கப்பட்டு வெளியே நிற்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே வாய்க்கல. எவ்வளவு போராடி பார்த்துட்டான், தோற்று போன செத்த முகத்தோடு அவன் திரும்பி கொண்டிருக்கிறான். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தர் உன்னை விடமாட்டார். ஆமா, உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா, உன்னால முடியாதுன்னு சொன்னா, நான் உன்னை எடுத்துருவேன்னு சொன்னா, நீ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னா, ஆனா தேவன் அதை பார்த்து நகைத்தார். நான் என் உள்ளங்கையில் அவனை வரைந்திருக்கிறேன். எந்த வல்லமை தொட முடியும்? ஆமென். நீ தூரம் போயிட்டேன்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் தன்னுடைய மார்போடு உன்னை அணைத்து கொண்டார். தூரமாய் கடந்த உன்னை இழுத்து 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 தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டார். Hallelujah, hallelujah, hallelujah. எனக்கு சொந்த சம்பத்தாக மாற்றி இருக்கிறேன். என் சம்பத்தை சேர்க்கும் நாட்கள் அதிசீக்கிரமா நெருங்கி கொண்டு சரி கர்த்தர் சொல்லுங்க. ஆமென். கடைசி அபிஷேகம், லாஸ்ட் ரவுண்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியிலே களி கூறுங்கள், ஆவியிலே களி கூறுங்கள். சியோனே ஆர்ப்பரி, எருசலேமே கம்பீரி. சபாலியா கரா Amen.
Amen. Hallelujah. Amen. Amen. தைரியமாயிரு, திடமனதாயிரு. Right now. Kolibalia kasa lisana limane salaini mia. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுர சொல்ல இயலாது, என்ன இன்பம் என்ன மதுர சொல்ல இயலாது. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுர சொல்ல இயலாது, என்ன இன்பம் என்ன மதுர சொல்ல இயலாது. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுர சொல்ல இயலாது. என்ன இன்பம் என்ன மதுர சொல்ல இயலாது. என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே, என்ன இன்பம் என்ன மதுர சொல்ல இயலாது. என்ன இன்பம் என்ன மதுர சொல்ல இயலாது. நேசர் மார்பிலே என்ன மதுர சொல்ல இயலாது. என்ன இன்பம் என்ன மதுர சொல்ல இயலாது. என்ன இன்பம் என்ன மதுர சொல்ல இயலாது. என்ன இன்பம் என்ன மதுர சொல்ல இயலாது.
ஹalleluya ஆமென் ரைக்கதி கமானியா சபகரா ஆமென். இன்னும் சில நிமிடத்தில் இந்த கூட்டம் முடியும். அதோட முடிஞ்சது. அதுக்கு பிறகு நாளை காலை கூட்டம் கிடையாது. நாளை ஈவினிங் 7 மணிக்கு சாட்சி கூட்டம், கரெக்டாக 9:45 ஓல்டியர் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் டைம். இந்த ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஆவியானவர் எப்படி வர்றாரோ அந்த லெவலுக்கு தான் மீட்டிங். இதுக்குள்ளே நீ பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள். ஆமென் ஆமென். வருஷ கடைசி ஆசீர்வாதம். ஆமென். நீ ஏன் பயப்படுற? இப்பவும் நீ பயந்து திகைக்கிற, ஒன்றும் ஆகாது. தேவன் அறியாம உன் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது. அதுக்கு எந்த வல்லமைக்கு அதிகாரம் கிடையாது. இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் உனக்குள்ள உனக்காக ஒரு கொடி ஏற்ற போகிறார். ஹல்லேலூயா.